ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பண்ணையில் குட்டை நேப்பியர் பயிரிட நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்கன்னா, உங்கள் பண்ணையில் காட்டுப்பன்னிகளுடைய தொல்லை அதிகமாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு குட்டை நேப்பியர் பயிரிட வேண்டாம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குட்டை நேப்பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம 1லேருந்து 2 அடி கேப் வச்சு குட்டை நேப்பியர் நம்ம அடர் நடவு பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஹார்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆகுது. நம்ம இதுக்கு உரம் கொடுத்துட்டோம். எந்த அளவுக்கு அடர்த்தியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது போட்டோம்னா நம்ம களையை கட்டுப்படுத்துன்னு சொல்லி நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். அது உண்மை தான், களைகளை கட்டுப்படுத்து இல்லைங்கல. ஆனால் இதை பார்த்துட்டு நிறையா பேர் தங்கள் பண்ணையில் ஆடு மாட்டுக்கு குட்டை நேப்பியர் பயிரிடணும்னு சொல்லி நிறையா பேர் சூப்பர் நேப்பியரை கூட நம்ம அழிச்சிட்டு குட்டை நேப்பியர் பயிரிடுதாங்க. ஆனால் ஒன்று பார்த்துக்கோங்க, காட்டுப்பன்னியுடைய நடமாட்டம் இருந்தால் குட்டை நேப்பியர் சரியாக மகசூல் கிடைக்காது. ஏன்னா அது அந்த தண்டை சாப்பிட்டுட்டு தோகையை பழத்தையும் கட் பண்ணி போட்டு போயிடும். இதன் மூலமாக தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேலும் இது போன்ற பயனுள்ள தெரிந்து கொள்ள சரவணா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.